ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR/NSDT சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த சார்ட்டோட நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12, இது 2, சரிங்களா. இன்றைக்கி 12 இன்றைக்கி ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே, சரிங்களா. எல்லா ஷெட்யூல் வீடியோஸாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ஒரே நாளில் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் எடிட்டட் வீடியோன்னு என்னை போட்டு தாக்குவீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்ததில் நிறையா ஒரு சார்ட்ஸ், ஒரு 4-5 சார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஓபியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம கொடுக்குற சார்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் ஓபியில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். நிறையா வந்து அடிச்சது டிபி. அதில் வந்து இதுவும் ஒன்று வந்து சொல்லலாம், சரிங்களா, EUR/NSDT. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதனால தாங்க பாதி ரன் பண்ண விட்ருக்கேன், ஓகேங்களா. மார்க்கெட்டோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு CH வந்து வச்சிருக்கு, சரிங்களா. CH வைக்கிறப்பவே மார்க்கெட் வந்து நான் வந்து பையில் போக போகிறேன் அப்படின்றத வந்து மார்க்கெட் வந்து சொல்லிடுச்சு, சரிங்களா. பையில் போகிறப்ப நமக்கு வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் வந்து பெண்டிங் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. எடுத்தால் இதில் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஓபி மார்க்கிங்கில் நம்ம டீமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் இவ்வளோ பெரிய எஸ்எல் இல்லை, உங்களுக்கு பிப்ஸ் வந்து அதிகமாக வருதில்லை அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம டீமுக்கு வந்து அந்த சிக்கல் இல்லாதபடிக்கு நான் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து எஸ்எல் வச்சாலும் நீங்கள் அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இதாகும், சரிங்களா. அதனால் வந்து அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் வச்சாலும் ஒரு எஸ்எல்க்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு $30 தான் போகணும் அப்படின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாட் சைஸை வந்து இது பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது, பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர். உங்களுக்கு வேணும்னா கூட நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. அது நம்ம டீம்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ எஸ்எல் வச்சாலும் அவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 0.3% தான் வந்து எஸ்எல் நான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டீமுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகும், சரிங்களா. டார்கெட் அடிச்சதுன்னா ×3, டார்கெட் அடிக்காமல் எஸ்எல் அடிச்சதுன்னா இந்த 0.3% அந்த மாதிரி தான் போகும், சரிங்களா. அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஆகக்கூடாதுல்ல. அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால நமக்கு கொஸ்டினே தேவையில்லைங்க. இங்கே வந்து ஆர்டர் பிளாக்கில் வந்து என்ட்ரி போட்டு இது நம்ம எஸ்எல் ரீசன் ஸ்விங் ஹை வந்து நம்மளுடைய டார்கெட்டு, சரிங்களா. என்ன ஆர்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா பிப்ஸில் வந்து கால்குலேஷன் போட்டுக்குங்க. பிப்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 255 பிப்ஸு. இப்போ வரைக்கும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த பிப்ஸை வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இது ஒரு பயங்கரமான பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம வந்து எல்லா கால்குலேஷன் போட்டு வச்சிடறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. மார்க்கெட்டில் நீட்டாக வந்து ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணோன்னே மார்க்கெட் வந்து நீட்டாக மேலே தூக்கிட்டு போகுது. அவ்வளோதான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நீட்டாக வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு நம்மளுடைய டார்கெட்டை. இப்போ இது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னாலே கொஞ்சம் வந்து பயப்படுறீங்க. அது நானும் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாராக இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்றதையும் நம்ம ஒரு சின்ன செக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட அந்த ட்ரேடர்ஸும் வந்து அதாவது கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரேடர்ஸும் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியுமா அப்படின்றத ஒரு சின்ன ஆர்என்டி வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. அப்படி பார்க்குறப்ப நமக்கு CH பாயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு இடத்துல CH பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, CH சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டோட சீக்கிரம் ஆர்டர் பிளாக் இது தான், சரிங்களா. ஒருவேளை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் பஃபர் வச்சுருப்பீங்க, இது உங்கள் என்ட்ரி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க டார்கெட்டு தான் டேரெக்டாக. அது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் டார்கெட்டில் இதுதான், சரிங்களா. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 5 மினிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1:8 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் பிப்ஸ் ரேஷியோ சேம் டு சேம் தான், நியர்பை சேம் டு சேம் தான் இருக்கும்.
இப்போ பிப்ஸ் ரேஷியோ கொஞ்சம் சாலிடாகவே வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னா ஒரு 258 பிப்ஸு சரிங்களா. 250ன்னு வச்சுக்கோங்க. 250 பிப்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. நான் இப்படிலாம் ஷோ பண்ணுறேன் அப்படின்றதுனால சடனாக வந்து நம்ம டீமில் வந்து சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடாதீங்க. நம்ம சிக்னல் பொறுத்தளவு நீங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேட் ஆகி அதுக்கப்புறம் தான் சிக்னல் இல்லை, இதெல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் சார்ட்டு தான். நீங்கள் தான் சிஹெச் பாயிண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிஹெச் பாயிண்ட் பார்க்குறதும் சரி, நம்மளுடைய சார்ட்டை ஆக்சஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்சி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் பண்ணவே முடியாது. நான் கோர்ஸ் விற்கிறதுக்கு அது இதுன்ட்டெல்லாம் சொல்லலாம், நான் விரும்பலை. இதுதான் வந்து ரியாலிட்டி. உங்களுக்கு எஸ்எம்சி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டுக்குள்ளேயே வந்தாலும் சார்ட் வந்து டார்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வாரம் சரிங்களா. வாரம் ஒரு 10 என்ட்ரி 15 என்ட்ரின்ட்டு அது பாட்டுக்கு டார்கெட் போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எஸ்எம்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சார்ட்டை வச்சா தான் உங்களால் யூஸே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. ஓகேங்க, இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இந்த டிஸ்கார்ட் ஆக்சஸ் மட்டும் கிடையாதுங்க, கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ஆக்சஸ் 399 சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா. அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.